பிக் பாஸ் சௌந்தர்யா வீட்டுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பெட்டி ஒன்று அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன பெட்டி, அதுல என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8 கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில் நடந்திருந்துச்சு. இந்த ஒரு போட்டியில முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருந்தாரு. சௌந்தர்யா அவர்கள் ரன்னர் அப்பா வந்திருந்தாங்க. கிராண்ட் ஃபினாலேக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸோட துணிமணிகளாக இருக்கட்டும், முக்கியமான பொருட்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஸ்டோர் ரூம்ல வைக்க சொல்லிட்டாங்க. அந்த வகையில சௌந்தர்யா அவர்கள் அவங்களோட பொருட்களையும் துணிமணிகளையும் ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டாங்க. அந்த ஒரு துணிமணிகள் மற்றும் பொருட்கள் இது எல்லாமே அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ் அப்ப விஜய் சேதுபதி அவர்கள் பெட்டி ஒன்னா கொடுத்து விட்டுருக்காரு சௌந்தர்யா வீட்டுக்கு. அந்த சௌந்தர்யா வீட்டுல அந்த பெட்டி ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த பெட்டியை திறந்து பார்த்த சௌந்தர்யாக்கு பயங்கரமான ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட உடைமைகளை தவிர்த்து விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்து விருந்த பெட்டியில பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஒன்று இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம லெட்டர் ஒன்று இருந்திருக்கு. குறிப்பா அந்த லெட்டர்ல விஜய் சேதுபதி அவர்கள் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா, சௌந்தர்யா அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், பிக் பாஸ்ல ரன்னர் அப்பா வந்திருக்கீங்க. அண்ட் இந்த ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஜேர்னியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணலையே அப்படின்னு நீங்க வருத்தமெல்லாம் படாதீங்க. டைட்டிலை காட்டிலும் நீங்க நிறைய மக்களோட அன்பை சம்பாரிச்சிருக்கீங்க. வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க சொல்லியிருந்த எந்த ஒரு விஷயமே இப்போ உங்களை தாண்டி போகல, அது எல்லாமே நடந்திருக்கு. மேலும் நீங்க சினிமாவுக்கு போகணும், ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் அதற்கான சான்சஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல மிகப்பெரிய அளவுல வருவீங்க. நீங்க ஜெயிச்சாலும் சரி, முத்துக்குமரன் ஜெயிச்சாலும் சரி, என்னோட ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க இது ஜெயிக்கல அப்படின்னு எப்பவும் ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த ஒரு பிக் பாஸ் ஜேர்னிக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்பவே அன்பா ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்திருக்காரு. மேலும் அதுல அவங்களுக்கு கிஃப்டும் நிறைய வச்சு கொடுத்திருந்திருக்காரு. இதுதான் பார்த்துட்டு சௌந்தர்யா பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமே சௌந்தர்யா கிட்ட விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு, பேசியிருந்தாரு. அங்க பேசினது மட்டும் இல்லாம அதே அன்போட இந்த மாதிரியான கிஃப்டும் லெட்டரும் கொடுத்திருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமா அவங்க பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. நீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் சௌந்தர்யா ரன்னர் அப்பா வந்ததுக்கு டிசர்வான ஒரு பர்சன் தானா? உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழ் சினிமாவோட பிரபலமான டைரக்டர்கள் ஒருவர் தான் அஜய் ஞானமுத்து அவர்கள். இவரு டிமாண்டி காலனி அப்படிங்கிற படத்தின் மூலியமா அறிமுகமாக இருந்தாரு. அந்த படத்தை தொடர்ந்து இமைக்கா நொடிகள் படம் பண்ணியிருந்தாரு. இந்த 2 படங்களுமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று தமிழ் சினிமால ரொம்பவே புதுமையான ஒரு இயக்குனர் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்திருந்துச்சு. அடுத்து அவர் பண்ணியிருந்த கோப்ரா படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல போகல அப்படின்னாலுமே, கடைசியா ரிலீஸ் ஆகியிருந்த டிமாண்டி காலனி 2 படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று அவருக்கு கம்பேக் அமைஞ்சிருக்கு. அண்ட் அதோட வெற்றியை தொடர்ந்து அவரோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. ரொம்ப நாளா அவர் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணை சமீபத்தில் மேரேஜ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு மேரேஜுக்கு ஏகப்பட்ட திரை பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா விக்ரம் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அங்க எடுக்கப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா வந்துட்டு இருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.